போன எபிசோடில் இந்த மூசானுக்கு பிடிச்சிச்சு போகிற வாக்கில் அப்படியே பின்னாடி இருக்கனோட கழுத்தில் கீறிட்டுப்பான். அவன் டீமனாக அவன் ஒய்ஃபை கடிக்க டேஞ்சரை போய் காப்பாற்றுறான். அவன்கிட்ட இருந்த துண்டு எடுத்து அந்த டீமனோட வாயை அடிச்சிட்டு, மேடம் ஃபஸ்ட்டு உங்கள் காயத்தை பார்த்துக்கோங்க, ஒரு துண்டு வச்சு அதை அழுத்தி பிடிங்க, அது அந்த ரத்தம் வெளியே வராத அளவுக்கு அப்படின்னு டேஞ்சரை சொல்லிட்டு இந்த பக்கம் டீமனை பிடிச்சிட்ருக்கான். அந்த பொண்ணு பயந்த உடனே மூசானுக்கு பிடிச்சிட்டு சரி வாங்க நம்ம கிளம்பிடலான்னு சொல்கிறான். அப்போ டேஞ்சரை கத்துறான், டே மூசானுக்கு பிடிச்சிச்சு, நீ இந்த உலகத்தில் எங்கே போனாலும் நரகத்துக்கே போனாலும் உன்னை தேடி வந்து கொள்ளுவேன், நீ கடைசியாக சாகும்போது பார்க்குறது என்னோடய ஸ்வாடாதாண்டா இருக்கும் அப்படின்னு டேஞ்சர் கத்திகிட்ருக்கான். அந்த மூசானுக்கு பிடிச்சிச்சு அதெல்லாம் கேட்டுகிட்டே அப்படியே போகிறான். அதுக்கப்புறம் லீஸில் வந்து தம்பி நவருப்பா, இந்த குடிக்காரனை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னதுக்கு, இல்லைங்க நான் இவனை விட்டு எல்லாத்தையும் கடிச்சிருவாங்கன்னு சொன்னதுக்கு, தம்பி நீ எழுவுறியா இல்லை உன்னை அடித்து தான் எழுப்பணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு லேடி அவங்க கையை கீறி பிளட் டீமனாட்டி இல்யூஷன் ஏதோ யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லோரும் இல்யூஷனில் மூழ்கினோடனே டேஞ்சரோ இப்போ தான் ஒரு பிரச்சனை, அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து, தம்பி நான் ஒரு டீமன் தான், ஆனால் கவலைப்படாத, நானும் மூசானுக்கு பிடிச்சி கொள்ளணும்னு தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் மூசானுக்கு பிடிச்சி காட்டுறாங்க. அவங்க பொண்ணுக்கும் ஒய்ஃபுக்கும் பாய் வச்சுட்டு, எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேலைக்கு நான் போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு, பாய் எப்பான்னு அந்த பொண்ணு பாய் சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு மூசானுக்கு பிடிச்சிச்சு அங்கே ஒரு சந்தில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஒருத்தன் போதை போட்டு வரான். அவன் மூசானுக்கு பிடிச்சிச்சு இடிச்ச உடனே மூசானுக்கு பிடிச்சிச்சு சாரின்னு சொல்கிறான். டேய் நில்றா, உன்னை பார்க்க என்ன செத்து போனோம் மாதிரி இருக்குது, மூஞ்சிக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு அவன் மூசானுக்கு பிடிச்சிச்சு இன்சல்ட் பண்ணுறான். உடனே மூசானுக்கு பிடிச்சிச்சு ஒரே செகண்டில் அடித்து அவனை கொண்டுடுறான். அதுக்கப்புறம் அவனோட அண்ணனும் வந்து, டே என் தம்பியே அடிச்சிட்டியா அப்படின்னு அவன் வந்து நிற்கிறான். அவனையும் கொண்டுட்டு அங்கேருந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போய், என் மூஞ்சி பார்க்க செத்த போனமும் இல்லைனா என் மூஞ்சி ஏதாவது அசிங்கமாக இருக்குதுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு, ஃபஸ்ட்டு உன் மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மண்டைக்குள்ளே விட்டு அவன் பிளட் எடுத்து அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாக பரப்பி விட்டுறேன். என் பிளட்டு மனுஷன் உடம்புக்குள்ளே போனால் என்ன தெரியுமா ஆகும், அவங்களால என் பிளட்டை தாங்கிக்க முடியாமல் அவங்க அப்படியே வெடிச்சு சேர்த்துருவாங்கன்னா அந்த பொண்ணையும் கொடூரமாக கொண்டுட்டு அவன் கை தட்டுறாப்ப அங்கே 2 பேர் வராங்க. அனுப்போடா இயரிங்ஸ் போட்டிருக்க ஒரு பையனை தேடி போய் கொண்டுருங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மூசானுக்கு பிடிச்சதே யோசிச்சு பார்த்துட்டு பயப்படுறான். ஆனஃபோடா இயரிங்ஸ் அப்படின்னு அவன் பயந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டே தம்பி, காசு கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லைடா, ஆனால் நான் செஞ்சு தந்த நூடுல்ஸை கீழே போட்டு பாரு அப்படின்னு சொன்னதுக்கு டேஞ்சர் சரி எனக்கு 1 பிளேட் தாங்கன்னு சொன்னதுக்கு, ஏ பாப்பா அந்த வாயில் இருக்க கட்டையை கழட்டிட்டு நீயும் சாப்பிடுன்னு சொன்னதுக்கு, நான் எனக்கே 2த்தையும் தாங்க நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு 2த்தையும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அடுத்த தடவை நம்ம கடைக்கு தான் வரணும் தம்பி நான் சொல்கிறான். அதுக்கப்புறம் நடந்து போயிட்டுருக்கும்போது நெசுக்கு அப்படியே நிற்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த லேடிக்கு கூட வந்த அந்த பையன் வந்து நிற்கிறான். அந்த லேடி ஒன்று கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உன் கூட இருக்கிறது ஒரு டீமன், அதுவும் அது அசிங்கமாக இருக்குன்னு சொன்னதுக்கு எதை சொல்கிறான், அட பாவி நெசுக்கோபியா அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறேன், அவள் தான் எங்கள் ஊர்லேயே அழகான பொண்ணு தெரியுமா, வேணா இருட்டில் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், லைட்டில் பாரு அவன் மூஞ்சி நல்லாயிருக்கும், ஒருவேளை அது கூட பிரச்சனையாக இருக்காது, இப்போ மூஞ்சில் இருக்க கட்டை தான் பிரச்சனைனா அதை அவுத்து காட்டுறான், அப்போ அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரும் பக்கத்துக்குள்ளே சீக்கிரமாக வாங்கன்னு சொல்கிறான். அவன் செவத்துக்குள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு வீடே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லேடி டமாயோ கிட்ட ஏதாவது பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் லேடி டமாயோ உள்ளே இருக்காங்க. அவங்க அந்த ஒய்ஃபை படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கீழே டீமனான அந்த ஹஸ்பண்டை பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ரத்தம் குடிக்கணும்னே தோணலை, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு யோசிச்சிரும் அவன் நெஞ்சிலே அடிச்சுட்டு, எங்களை பார்த்தா ரத்தத்துக்காக அலைஞ்சிட்ருக்க டீமன்ஸ் மாதிரியே தெரியுதுன்னு சொல்கிறான். அந்த லேடி பேர் லேடி டமாயோ, அதுக்கப்புறம் அந்த பையன் பேர் யூஷிரோ. கைஸ் இவன் தான் யூஷிரோ. அதுக்கப்புறம் நீயும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் கோவப்படுறான். அதுக்கப்புறம் அந்த லேடி டமாயோ அந்த டாக்டர் ட்ரெஸ்ஸில் கழட்டிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. நெசுக்கும் அங்கே படுக்கிறா. இப்போல்லாம் படுக்கிறோன்னு டேஞ்சர் சொன்னதுக்கு, இல்லை பரவாயில்ல படுக்கட்டும்னு அந்த லேடி டமாயோ சொல்கிறாங்க. நாங்கள் வாழ்கிறதுக்கு கொஞ்சோண்டு பிளட் இருந்தால் போதும், அதையும் மனுஷங்களை கொண்டு குடிக்க மாட்டோம், பிளட் பேங்க்லேருந்து கொஞ்சோண்டு வாங்கி போனால் அந்த லேடி சொல்கிறாங்க. அதனால தான் மற்ற டீமன்ஸ் மாதிரி இவங்க மேலே ஸ்மெல் வரலையான்னு டேஞ்சரை வச்சுட்ருக்கான். அந்த லேடி டமாயோ சொல்கிறாங்க, இந்த யோஷிரோ இவனை நான் தான் டீமன் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷங்களை மூசானுக்கு பிடிச்சதால தான் டீமன் ஆக்க முடியும், ஆனால் நான் 200 வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த ஒரு பையனை டீமன் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது 200 வருஷமா, அது 200 வருஷத்தில் உங்களால் ஒரு பையனை தான் டீமன் ஆக்க முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் உங்கள் வயசு தான் என்ன அப்படின்னு டேஞ்சரோ கேட்டோடனே அந்த யூஷரை வயிற்றில் அடிச்சு லேடிஸ் கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு தெரியாதான்னு சொல்கிறான். அந்த லேடி டமாயை திட்டுறாங்க. எனக்கு திட்டும்போது கூட க்யூட்டாக தான் இருக்காங்கன்னு யோசிக்கிறேன்னு நினைக்கிறான்.
நான் எல்லாத்தையும் இப்படி டீமன் ஆக்குறது இல்லை, அவன் சாகிற நிலையில இருந்தா அதனால தான் இவனை டீமன் ஆக்குன்னு சொன்னேன். டேஞ்சரை மூந்து பார்த்து இவங்க சொல்கிறது உண்மைதான்னு கண்டுபிடிச்சிக்கிறான். அப்படின்னா டீமனை மனுஷியாக முடியுமா டேஞ்சரை கேட்டிருக்கான். இந்த பக்கம் அந்த மூசான் கிபிட்ஸ் அனுப்பி அந்த 2 டீமனும் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணி டேஞ்சரை தேடிட்டு அவங்க இந்த பக்கம் தான் போயிருக்காங்க. அதுவும் 3 பேர் போயிருக்காங்க. அதில் ஒரு பையன் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு போயிருக்கான்னு டீமன் சொல்லுது. அவனை எப்படியாவது கொண்டு நம்ம பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அந்த 2 டீமன்ஸும் பேசிகிட்டு இருக்குது. மாற்ற முடியும்னு சொல்லிட்டு டேஞ்சரை எப்படின்னு கிட்ட வரான். கிட்ட வராது அப்படின்னு தூக்கி போடுறான். அந்த லேடி கோவப்பட்ட உடனே நீங்கள் அடிக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதை தூக்கி போட்டேன்னு அந்த பையன் காமெடி பண்ணிட்டுருக்கான். ஆக்சுவலி எனக்கு எப்படி டீமன்ஸை மனுஷாக்குன்னு தெரில, ஆனால் மூசான் கிபுட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நிறைய டீமோட பிளட் சாம்பிள் வேணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உன்னோட நெசுக்கோட பிளட் சாம்பிள் தரத்துக்கு நீ அலோவ் பண்ணணும். ஏன்னா மனுஷனாக இருந்தாலும் சரி டீமனாக இருந்தாலும் சரி 2 வருஷம் சாப்பிடாம இருந்தால் அவங்க கண்டிப்பாக வெறி பிடிச்சிரும். ஆனால் இவளுக்கு வெறியே பிடிக்கல. கண்டிப்பாக இவ பிளட் சாம்பிள் எடுத்தால் இதை வலி கடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மூசான் கிபுட்ஸுக்கு கீழே ஒரு 13 டீமன்ஸ் இருக்காங்க. அவங்க பிளட்டையும் கிடைச்சா நான் டீமன்ஸை மனுஷனாக்குவேன்னு சொன்னோடனே அப்படின்னா அது கிடைச்ச உடனே நெஸ்கோ மட்டும் இல்லை எல்லா டீமன்ஸையும் மனுஷங்களாக்கலான்னு சொன்னோடனே அப்படின்னு சொன்னோடனே டமாயா ஆமாம் அப்படின்னு பாராட்டுறாங்க. அந்த யூஷிரோ பையன் கோவப்படுறான். டக்குன்னு அந்த பில்டிங்கை அந்த 2 டீமன்ஸும் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க போஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாகவே மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். ஆனால் ரிவ்யூ கேட்டால் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் காய்ஸ் சொல்லுங்கள்.